Facebook உடைய Meta Quest 3 ஆகட்டும் அண்ட் ஆப்பிள் உடைய Vision Pro ஆகட்டும் ரெண்டுமே வந்து அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆகலை. பட் அமேசான் இந்தியாவில் வந்து நீங்கள் Meta Quest 3 வந்து வாங்கலாம். அதுக்கான லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வாங்க இன்ட்ரெஸ்டாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, Meta Quest 3 vs ஆப்பிள் Vision Pro ரெண்டுத்துக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் ஃபஸ்ட்டு நம்ம கண்டப்படுறதே வந்து ரேட்டு தான். Meta Quest 3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 ரேஞ்சில் இருக்குது. வேறஸ் இந்த ஆப்பிள் Vision Pro வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற அமௌண்ட்டோட நம்ம இங்கே கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 3 லட்சம்னு வருது. அதுக்கப்புறம் இம்போர்ட்லாம் பண்ணி அதெல்லாம் போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 4.5 to 5 lakhs கிட்ட வருது. ஏன்னா அது வந்து இன்னும் அவுட் சைட் த யூஎஸ்ன்னு வந்து இன்னும் லான்ச் ஆகலை. ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணம். ரெண்டுத்துக்கும் இருக்கிற இன்னொரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, Quest 3 வந்து பார்த்திங்கன்னா அது எல்சிடி டிஸ்பிளே அண்ட் Vision Pro வந்து எல்இடி டிஸ்பிளே. ஸோ Vision Pro வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹை ரேஞ்ச் ஹை குவாலிட்டி. அது வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கே கூட ஆப்பிள் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறத வந்து நீங்கள் வந்து இந்த கீர் மாட்டிட்டு வர்ச்சுவல் ரியாலிட்டியிலே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அது மாதிரியான ப்ரொடக்டிவிட்டிக்காக வந்து நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாம். வேறு Quest 3 வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நீங்கள் வந்து கேமிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் வந்து இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. அண்ட் ஆல்சோ இட் இஸ் அஃபோர்டபுள் சாய்ஸ். ஏன்னா ஒரு 50,000 ரேஞ்சில் நீங்கள் வந்து ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டியில் வந்து கேம் விளாட்ணுன்னா இதுதான் வந்து பெஸ்ட்டு சாய்ஸு. இது போக சோனி ப்ளே ஸ்டேஷனோட அந்த டைப்லாம் பண்ணி அதோட கேம்ஸும் வந்து இதில் விளாட்ற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கேமிங் ஹெவன்னே சொல்லலாம். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமிங் லேப்டாப்னு ஒன்று இருக்கும். ஒரு கேமிங் சேர் போட்டு கேமிங் ஸ்டூல்லாம் போட்டு கீர்லாம் போட்டு விளையாடுவாங்க. இப்போ அது கூட கிடையாது. இனிமேல் இந்த மாதிரி ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி கீரை வந்து மாட்டிட்டு அதுக்கப்புறம் ஆழ்ந்த கோலை வந்து விளையாடிட்டே இருக்கலாம். ஸோ கேமர்ஸ்க்கு இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆப்பிள் Vision Proவையும் அண்ட் Meta Questையும் வந்து கம்பேர் பண்ணியே வந்து மார்க் ஜக்கர்பர்கே வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். அதில் வந்து ரொம்ப கேஷுவலாக ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு நான் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து என்ன இருக்கும்னு நான் பார்க்குறேன். ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து கேமிங்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் வந்து என்னுடைய Quest 3லேயே நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரொம்பவே அஃபோர்டபுளும் கூட. இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு 50,000 ரேஞ்சுக்கு இது கிடைக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆப்பிள் ஃபோனில் ஒரு பாதி ப்ரைஸ் தான். ஸோ அந்த இதில் வந்து நம்ம வாங்கிட்டு நம்ம அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டியில் கேம் விளாட்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு அஃபோர்டபுளான ஒர்த் ஃபார் மணி இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான். இது வந்து அதாவது Vision Pro வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஒரு 5 லட்சம் கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் ஆகும்போது அது மாதிரியான ஒரு ப்ரைஸ் தான் இருக்க போது. அது வந்து ஒரு லக்ஸுரி ப்ராடக்ட். எப்படி ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலுக்கும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கும் இல்லை ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலுக்கும் வித்தியாசம் இருக்கும். சாப்பாடு இன்னமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த ப்ரெசன்டேஷன் இன்னும் கொஞ்சம் அந்த குவாலிட்டி எப்படி அந்த டிஃப்ரென்ஸோ அதுதான் வந்து ஒரு வித்தியாசமாக நான் வந்து பார்க்குறேன். இந்த ரெண்டு ப்ராடக்டோடைய ஃபுல் ஃபீச்சரும் வந்து கம்பேர் பண்ணோன்னா, அதாவது ஆப்பிள் Vision Pro vs Meta Quest 3 டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் Vision Proவில் மைக்ரோ ஓஎல்இடி ஒரு 24 மெகா பிக்சல்னு இருக்கும். அண்ட் Meta Quest 3ல் வந்து பார்த்திங்கன்னா எல்சிடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4K ஈக்குவலண்டான ரேஞ்சில் இருக்கும். ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளில் வந்து ஹையர் ரெசல்யூஷன் அண்ட் மெட்டாவில் வந்து லோயர் ரெசல்யூஷன் தான். ரிஃப்ரெஷ்மெண்ட் ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆர்ஆர்னு சொல்லுவாங்க ரிஃப்ரெஷ் ரேட். அது வந்து 90 Hz அண்டு Quest 3ல் வந்து பார்த்திங்கன்னா 120 Hz. ஃபீல்ட் ஆஃப் வியூ FOVன்னுவாங்க. அது வந்து நேரோவாக இருக்கும். அதாவது ஆப்பிளில் வந்து நேரோவாக இருக்கும். அண்டு Meta Quest 3ல் வந்து அது வந்து வைடராக இருக்கும். கேமராஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளில் வந்து பெட்டராக குவாலிட்டி வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும். அண்டு Meta Quest 3ல் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தான் கம்பேரேட்டிவ்லி. அது வந்து கொஞ்சம் ஏன்னா இது வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டி நம்மளுடைய நிஜ உலகத்தையும் காட்டும் அப்படின்றனால நம்ம வந்து இந்த கேமராவில் 50,000 ரூபாய் ப்ராடக்ட்டில் வந்து ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும். அண்ட் ஹேண்ட் ட்ராக்கிங் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் Vision Proவில் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணி செம்ம குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் Meta Quest 3ல் அது வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. அண்ட் மல்டி டாஸ்கிங் நீங்கள் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணோன்னா அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் Vision Pro தான். ஏன்னா அது வந்து இதுக்குன்னே டிசைன் பண்ணுது. இதில் Meta Quest 3ல் வந்து நீங்கள் வந்து நிறையா மல்டி டாஸ்கிங்லாம் பண்ண முடியாது. கொஞ்சம் லிமிட்டடாக தான் பண்ண முடியும். கேமிங் லைப்ரரி கூட வந்து பார்த்திங்கன்னா கேமிங்க்கு பெஸ்ட்டு வந்து Meta Quest 3 தான். அதனால் வந்து கேமிங்கை பொறுத்த அளவில் வந்து ஆப்பிள் Vision Proவில் வந்து ஒரு லிமிட்டடான ஒரு சார்ஜ் தான் இருக்கும். வேறஸ் Meta Quest 3ல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குது. அன்லிமிட்டட்னு கூட சொல்லலாம். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா Meta Quest 3 வந்து மோஸ்ட் அஃபோர்டபுள்.
அண்ட் ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு தான் சொன்னோம். அண்ட் எக்கோ சிஸ்டம் வந்து அதான் எல்லாருக்குமே தெரியும் ஆப்பிள் ப்ராடக்ட்டுன்றனால இது வந்து ஆப்பிள் டிவைசஸ் தான் வந்து மெயினாக சப்போர்ட் பண்ணோம். அண்டு மெட்டா குவெஸ்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடர் கம்பேட்டபிலிட்டி நிறைய இதில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிளோடைய விஷன் ப்ரோ அமேசானில் லான்ச் ஆனோன்னா அதோட ப்ராடக்ட்டும் வந்து நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அதையும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan Sago. Do subscribe to the channel, guys. Bye.